என்று சொல்லுகிறது. விலகிவிட்டு கொஞ்ச தூரம் வெளியே வருகிறார். மீண்டும் அந்த உருவம் அவரை கட்டி அணைத்து ஓதுவீராக என்று சொல்லுகிறது. நான் இதுவரையில் ஓதியவர் அல்ல என்று சொல்லிவிட்டு மீண்டும் வருகிறது. மூன்றாவது முறையும் அந்த உருவம் கட்டி அணைத்து ஓதுவீராக என்று சொல்லுகிறது. நான் எப்படி ஓதுவது என்று கேட்டபோது நான்காவது முறையாக அந்த உருவம் அவரை ஆற தழுவி கட்டி அணைத்து சொன்னது, ஓதுவீராக, உன் இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக, ஓதுவீராக, எல்லாவற்றையும் படைத்த அந்த அல்லாஹ்வின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னார். ஓதுவீராக, உதிரக்கட்டியிலிருந்து மனிதரை படைத்த அருட்கொடையாளர் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னார். ஓதுவீராக, எழுதுகோலை வைத்து எல்லாவற்றையும் எழுத கற்றுக் கொடுத்த அந்த அருட்கொடையான அருட்கடல் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னார். ஓதுவீராக, மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அறிய கொடுத்த அந்த அருட்கடவுள் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னதற்கு பின்னால் தான் இந்த புனித மார்க்கம் இந்த மண்ணில் உருவானது என்பது வரலாறு. 40 வயதில் துவங்கியவருடைய மார்க்க பயணம் 23 ஆண்டுகள் தான் இந்த மண்ணில் அவர் வாழ்ந்தார். 23 ஆண்டுகள் அந்த பயணத்தை தொடர்கிறார். 63 வயதில் அவர் நிறைவாய் எழுதுகிறார். இனிய உறவுகளே, அவர் மறைகின்ற போது 23 ஆண்டு கால மார்க்க பயணத்தில் உலகம் முழுவதும் வெறும் 5 லட்சம் மக்கள் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது புள்ளி விவரம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இந்தியாவில் உலகத்திலேயே அதிகம் இஸ்லாமியர் வாழ்கின்ற நாடாக 2வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. எப்படி நடந்தது என்பதை நீங்கள் உள்வாங்கிட வேண்டும். எப்படி அந்த அதிசயத்தை நிறைவேற்றப்பட்டது? அவர் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த மார்க்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு அறிஞர் எழுதினார், அற்புதமாக எழுதினார். இந்த நூற்றாண்டின் அரை நூற்றாண்டுகள் 2050ஆம் ஆண்டு இந்த மண்ணிலிருந்து பெட்ரோலியம் முடிவுக்கு வரும் என்று சொல்லுகிறார். இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஒரு பெரிய மதம் இந்த மண்ணை விட்டு அகன்று போகும் என்று சொல்லுகிறார். அடுத்த நூற்றாண்டில் வியாபித்து நிற்பது ஒரே மதம், அது இஸ்லாம் மதம் தான் இருக்கும் என்று